ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அப்படியாய் நம்ம இந்த வேலையை நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் இந்த நாள்ல கொடுத்த வாக்குத்தத்தத்தை முதல்ல நம்ம வாசிக்க விரும்புகிறேன். யாராவது எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52வது அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு தெரிந்த வசனம். ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீச்சிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல இந்த 2வது வசனத்துல இருக்க கடைசி பகுதியை கர்த்தர் இந்த நாள்ல தீர்க்க தரிசனமா நம்ம கூட பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் சிறைப்பட்டு போன, ஓ யூ கேப்டிவ் டாட்டர் ஆஃப் ஜாயன், நீ ஒரு ஜியோன், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமா இருக்கிற நீ, கர்த்தர் வாசம் ஸ்தலம் பண்ணுகிற ஒரு இடமாய், ஒரு யூ ஆர் மோஸ்ட் காட்ஸ் ஓன் ஹாபிட்டட், கர்த்தர் தங்கி இருக்கிற ஒரு ஹாபிடேஷனா இருக்கிறீங்க. பட் God is telling something has made you captive. God is telling you prophetically, you are going to lose that bonds today. உங்க கழுத்துல இருக்கிற நுகங்களை வேற எதுவும் கிடையாது, நீங்களே அந்த நுகங்களை முறித்து விடுதலையாகும்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல பெலத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. And not only that, நீங்க விழித்திருந்து நீங்க அவருடைய வல்லமையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய துதியும் அவருடைய மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்களாய் நீங்க அணிந்து கொள்ளும் பொழுது no sin can touch you. Hallelujah. Nothing can harm you. No Satan can overpower you. பிசாசு போடுகிற எல்லா கிரியைகள், எல்லா பிளான்ஸ், ட்ராப்ஸ், விக்கெட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கர்த்தரினால நல்லிஃபை பண்ணும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார், shake yourself from the dust. Maybe you're tamed right now. Maybe you're captive right now. அடக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழல். அது மனுஷர்களால இருக்கலாம், உங்களுடைய வேலையினால இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் பேச போக எதனாலலாம் நம்ம அடக்கி வைக்கப்பட்டிருக்கோம், கர்த்தர் ஒவ்வொன்றையும் சொல்லி 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 கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை விடுதலை ஆக்க போற. He's gonna make ourselves lose the bonds which makes us captive. Amen. We are called as Zion, but ஒரு captive Zion நம்ம இருக்கோம்ல, அடைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்ற, ஒரு captivate பண்ணுகிற ஒரு Zion நம்ம இருக்கோம். இனிமேல் we are going to be a free Zion. Amen. ஒரு லிபர்ட்டில ஒரு சுதந்திரமா இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமாய் இருக்கிற ஒரு மனவாட்டியாய், ஒரு 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 சகோதரனாய், ஒரு சகோதரியாய், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கும். Nothing can captivate us. Amen. Nothing can stop us from fulfilling God's will in our lives. Hallelujah. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமாய் சொல்லி கர்த்தர் சொன்னாரு, நான் இன்னைக்கு எல்லாத்தையும் முறிக்க போறேன்னு கர்த்தர் பேசினார். Hallelujah. So அப்படி இருக்கிற வேலையில கர்த்தர் சொல்லுகிறார், He's gonna set free today. So இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், tamed அப்படின்ற மீனிங்க்கு பாத்தீங்கன்னா அடக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தை, அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடக்கி வைக்கிறதுக்கும் டிசிப்ளினுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். கண்ட்ரோல், இந்த அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஐ கேன் டெல் ஜஸ்ட் கண்ட்ரோல். ஒரு சுப்ரீம் பவர் என்ன பண்ணுதா, கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம லிட்டரலி அடக்கிதான் நம்ம வளர்த்துருப்போம்ல நம்ம அம்மா அப்பா. So they have an authority over us. They have a supreme power over us. So இது என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு மேல ஒரு சுப்ரீம் பவர், there's something which is like என்ன சொல்ல, ஹோல்ட் பண்ணி நம்மள ஆளுகை செய்து நம்மள அடக்கி நம்மள கண்ட்ரோல் பண்ணி, லிட்டரலி சொல்லணும்னா ஐ கேன் யூஸ் த வேர்ட் ஸ்லேவ். நம்மள ஒரு 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 அடிமைப்படுத்துகிற ஒரு கிரியை நம்ம பார்க்கலாம். Every Christian should be tamed. கிறிஸ்டியன் டேம்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், they should be tamed. ஒரு கிறிஸ்டியன் அடக்கி வைக்கப்பட்டிருக்கணும். அதை விட வித்தியாசம் சொல்லணும்னா ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்திருக்கணும். A Christian should be controlled by the Holy Spirit. ஒரு கிறிஸ்தவன் ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து, they should be controlled and led by the Holy Spirit. ஆவியானவருடைய ஆளுகையை நடக்கிறவர்களே தேவனுடைய புத்திரர்கள் இணைப்பார்கள் சொல்லி ரோமர் 8வது அதிகாரத்துல இருக்கு. சோ இந்த கண்ட்ரோலிங் யார் இன்னைக்கு வைத்திருக்கா? இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்களே கேளுங்களேன், என்ன யாரு கண்ட்ரோல் பண்றது? என்னுடைய ஆக்டிவிட்டிஸ கண்ட்ரோல் பண்றது யாரு? என்னுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்றது யாரு? நான் வேத வாசிக்கணும், நான் சர்ச்சு போனதுதான் யாரு கண்ட்ரோல் பண்றா?
என் பிள்ளைகளை வளர்க்கும் போது யார் என்ன கண்ட்ரோல் பண்றா? இந்த வேலை ஸ்தலத்துல வாட் இஸ் கண்ட்ரோலிங்? நான் என்னோட கிரியைகளையும் என்னுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் டீட்ஸ் ஹூ கண்ட்ரோல்ஸ்? ப்ளீஸ் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வேலையில கர்த்தர் இந்த வேலை நம்ம கூட பேசி கொண்டிருக்கார். எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபேசியர் 2வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கலாமா? எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இது நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை, முன்னாடி நம்ம பாவத்துல இருந்திருந்தோம். ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். யாரு கிட்ட இருந்து விடுதலையாக்கி இருக்கிறாருன்னா, ஒரு வார்த்தை அந்த இடத்துல பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர், ஆகாயத்தின் வல்லமையை வைத்துள்ள பிரபுன்னு சொல்லியிருக்கோம் இல்ல? தமிழ்ல அது கரெக்டான வார்த்தை வாசிங்க பார்க்கலாம் இந்த வேர்ட. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும். அதிகார பிரபு இல்ல? இந்த நாள்ல கர்த்தர் பேசுகிறார். This works in the sons of disobedience. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிற அப்படின்னா, அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாமைக்குள்ள நடத்துகிற இந்த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஏர், இந்த ஆகாயத்து அந்த என்ன சொல்ற அந்த பவரை கொண்டு உள்ள பிரபு என்ன, இஸ் நத்திங் பட் சேட்டன் இல்ல? நமக்கு நல்லா தெரியும் அது வேற யாரும் கிடையாது. அது பொல்லாத ஆவி, பொல்லாத பிசாஸ். ஹி இஸ் a fallen angel. வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு கூட்டம் 1/3 of the angels வந்து கர்த்தர் கீழே தள்ளுறாரு. they are called as fallen angels. அவங்க எங்க இருக்காங்க? இந்த ஆகாயத்துல சுற்றி கொண்டிருக்கிறாங்க. யார விழுங்க தரலாம், எப்படி கர்த்தருடைய பிள்ளைய ஊழியர் செய்ய விடாம தடுக்கலாம், எப்படி இச்சைகளை கொடுக்கலாம், எப்படி பாவத்துல விழ வைக்கலாம், எப்படி சிம்சனை பலவீனப்படுத்தலாம், எப்படி கலீலாக்குள்ள வச்சு ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளானிங்ஸ் எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது யாரு? யார் அவர்களை அடக்கி வைத்து கீழ்ப்படியாமைக்குள்ள தள்ளுகிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொல்லாத பிசாஸ். That is he's called as the prince of the power of air, who's a Satan. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்லியும் நீங்க கீழ்ப்படியாதவர்களா நீங்க கிரியேட் செய்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க வந்து you have to question yourself. You are not being controlled and tamed by the Holy Spirit, but you are being tamed by the prince of the power of air. நாள கர்த்தர் உங்களுக்குள்ள போடுறார். இன்னைக்கு நீங்க யாருனால கண்ட்ரோல் எடுக்கப்படுறீங்க? இன்னொரு வசனமும் நீங்க வாசிக்கும்படி நான் வந்து கேட்கிறேன். வாசிக்கலாம். அதே எபேசியர்ல 4வது அதிகாரம் 17-19 வசனங்கள் வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 17-19. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அமேன், அமேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. எப்படின்னா, because of the blindness of their heart, in the prince of the power of air, அந்த ஆகாயத்து பிரபு, அந்த பொல்லாத பிசாசு என்ன செய்யறான்னு தெரியுமா? இருதயத்தை கடினப்படுத்தி இருதயத்தை குருட்டாட்டம் பிடிக்க செய்யறான். அவன் என்ன செய்யறான்னா, இருதயத்தை உணராம அவனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் டார்க்கன் பண்ற, ஒண்ணுமே புரியாத அளவுக்கு இச்சைகளை தூண்டும்படிய. see what இந்த டேமிங் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் தெரியுமா? this power of air will cause you to it will induce your flesh.
உங்களுடைய ஆவி தர்ஸ்ட் பண்ணி ஹங்கர் பண்றதை விட உங்களுடைய மாம்சத்தை என்ன பண்ண வைக்கும்னா இச்சைகளை பிறப்பிக்கும்படியா இன்டியூஸ் பண்றது இந்த பொல்லாதாவி. இந்த இருதயம் குருட்டாட்டம் பிடித்ததுக்கு அப்புறமா ஆப்வியஸா நம்மளால ப்ராப்பரா திங்க் பண்ண முடியாது. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோனே நம்மளுக்கு தெரியாது. அது லிட்டரலி பாவம்னு அவ்வளவு நாள் பாத்தீங்க, ஐயோ விபச்சாரம் பாவம், ஐயோ வேத வாசிக்காமல இருக்கக்கூடாது, ஜெபிக்காமல இருக்கக்கூடாது, எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா எப்போ இந்த பவர் ஆஃப் ஏர் திஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அஸ், அந்த ஆகாயத்து பிரபு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், அந்த சேட்டன் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோனோ, we know that it is sin, but we will become blind. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். we don't even know that we are blind. கர்த்தர் சொல்லுகிறார், குருடர்களுடைய கண்களை திறக்கும்படி கர்த்தர் இந்த நாள்ல கர்த்தர் வந்து இறங்கி இருக்கார். யாரு குருடன் தெரியுமா? நாங்க தியானிச்சோம். யாரு குருடன்? கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் வேற குருடன் யார்? கர்த்தருடைய தாசனே அல்லாமல் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய ரட்சியத்தையும் உணர்ந்து அவருடைய கனியும் வரங்களை ருசி பார்த்தவனை விட குருடன் வேற யாருமே கிடையாது. இனி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசுங்க. ஒருவேளை we know everything but we are still living in our own fleshly desires. If you are tamed by the Satan, God is telling you are already blinded. You are blinded. You and I are blinded. இன்னைக்கு இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்மளுடைய மனம் போன போக்குல போய்கொண்டு இருப்போமே. ஆனால் கர்த்தர் சொல்லுங்க, மகளே மகனே, இந்த நாள்ல கர்த்தர் அந்த கண்ட்ரோல் அடக்கப்பட்ட கிரியைகளை எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் God is going to set you free. Hallelujah. God is going to set you free. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிங்களுக்கு இது அழகா புரியும். நான் இப்ப சொன்ன இந்த 2 வசனங்களுக்கும் அந்த வசனங்களுக்கும் வாசிக்கலாமா? லூக்கா 15-16. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இளைய குமாரன் அவன் யார்? அவர் பிதாவுடைய பிள்ளை. He is the son of a more richer person. அது எல்லாத்தையும் மறந்து இங்க என்ன நடக்குது தெரியுமா? அவன் போய் அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் யாருடைய பிள்ளைன்னு தெரியும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் he lived in prodigal living. அவன் மனம் போன போக்குல அவன் வாழ்ந்து கொண்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 13வது வசனத்துல he gets journey to a far country. அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஜெபிக்க தவறி வேத வாசிக்க தவறி தூர தேசத்துக்குள்ளாய் கடந்து வந்து அந்த தூர அழகா பாருங்களேன் 15வது வசனத்துல இருக்கும். He joined himself to citizen of the country. நம்ம யாரோட சிட்டிசன்? நம்ம எல்லாம் our citizenship is in heaven. நம்ம பரலோக குடியிருப்பு உடைய பிள்ளைகளா இருக்கோம். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல அந்நியானிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம். ஆனா இதை உணராத ஜனங்கள் என்ன பண்றோம்னா இந்த உலக மோகத்திற்கு இடம் கொடுத்து இந்த ஆகாயத்துக்கு பிரபுவுடைய இழுப்புல என்ன சொல்ற அந்த அந்த கண்ட்ரோல்குள்ள நம்ம வந்து விழுந்து நம்ம யாருன்றதே மறந்து அவன் கூட ஜாயின் பண்ணி பன்னிகள் என்ன சாப்பிடுமோ அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். We are just losing the spiritual blessings and all the pleasures which God has in his right hand for mere worldly living. ஹல்லேலூயா. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தின் சாதாரண சிற்றின்பங்களுக்காக ஏதோ வேலை கிடைக்கணும், ஏதோ ஜாலியா இருக்கணும், ஏதோ வாலிப வயசுல இஷ்டத்துக்கு இருக்கணும், எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், லக்ஸுரியா வாழணும், பணத்தோட வாழணும், நான் வந்து இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ஏதாவது I have to just enjoy my life. இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நான் யாரோட பிள்ளை, எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன, இது எல்லாத்தையும் மறந்து கர்த்தரை தூர போய் நான் எந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப், ஹெவன்லி கண்ட்ரியோட சிட்டிசன்ன்றத மறந்து இன்னொருத்தன் கூட பிசாசு கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுட்டு இருக்க கிறிஸ்டியனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Are you living in joint venture with Satan? இன்னைக்கு பிசாசோட நம்ம கை கோர்த்து நடக்கிற கிறிஸ்தவர்களா இருப்போமா? இந்த நாள்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன்.
யார் உங்களை அடக்கி வைத்திருக்கிறது? யார் உங்களை ஆளுகை செய்றா? What is there in your mind? What do you see? What do you hear? What do you talk about? நீங்க எதை பாக்குறீங்க, எதை கேக்குறீங்க, எதை பேசுறீங்க, என்ன கிரியைகள் செய்றீங்க? உங்க மனசு ஃபுல்லா யாருங்க இருக்கா? உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி இருக்கா? ஐயோ, எப்ப வேதத்தை வாசிக்கலாம், எப்போ ஜெபிக்கலாம், எப்ப நான் கர்த்தரோட உறவாடலாம், நான் எப்ப ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம், நான் எப்ப என் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கலாம், நான் எப்படி ஜெபிக்கலாம், எப்படி என் குடும்பத்துல இந்த ஒரு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளை நான் வளர்க்கலாம், என் பிசினஸ்ல எப்படி கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்ற. Is your mind controlled with these kinds of thoughts and desires, or are you just tamed by the Satan? பிசாசால நீங்க அடக்கப்பட்டீங்கன்னா இந்த எந்த தட்டுமே இருக்காது. ஜெபிக்கணும்னு தோணல சிஸ்டர், வேதத்தை வாசிக்கணும்னு தோண மாட்டேங்குது, எனக்கு வெளியே ஜாலியா சுத்தணும், நல்லா சாப்பிடணும்னு தோணுது, நல்லா தூங்கணும்னு எனக்கு தோணுது, எனக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. I'm telling you, you're already blind. You're blind. You're spiritually blind today. You are just darkened in your hearts. உங்க இருதயங்க நீங்க கரைப்பட்டவர்களை மாத்திர நீங்க இருள்ல இருக்கீங்க. Just come out. கர்த்தர் அதான் சொல்ல, நீ விழித்திரு, ஜியோன் குமார்க்கே விழித்து பார், நீ எங்க இருக்கன்னு பாரு, நீ யாரோட பிள்ளைன்றது அறிந்து கொள்ளு, உன் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குன்றது நீ அறிந்து கொள்ளு. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ சுதந்திரவாளி, நீ சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது. உன்னை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்கள் கட்டும்படியாக கர்த்தர் கிரியை செய்யப்படுறார். You are going to be such a mighty warrior. But what are you doing? Are you sitting in the dust? தூசிலையும் புழுதிலையும் இருக்கிற ஜியோன் குமாரத்தியா இருக்கிறோமா? அவை ஜஸ்ட் நீங்க பாருங்க, இந்த கெட்ட குமாரன் என்ன பண்ற, இளைய குமாரன் போய் பண்ணிக்கு வைத்திருக்க தவிடுகளை சாப்பிடுறானா. இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பிட வேண்டியது எங்க தெரியுமா? கர்த்தருடைய பந்தியில, அவர் பிரசனத்துல உட்கார்ந்து கர்த்தர் வார்த்தை, அந்த ஹெவன்லி மன்னா, ஏஞ்சல்ஸ்க்கு கொடுக்கிற அந்த மன்னா, கர்த்தரோடு உட்கார்ந்து கம்யூன் பண்ணி, அந்த கம்யூனியன்ல கர்த்தர்ல எனக்கு அடிக்கடி பாத்தீங்க, whenever we just talk, அப்படியே மனம் விட்டு பேசும்போது எனக்கு ஒரு பந்தியில இருக்கிற மாதிரி கர்த்தர் காண்பிப்பார். எனக்கு பந்தி இலையில பிளேட்ல சாப்பாடு, அரிய வகையான சில பழங்கள் நான் பார்த்துருக்கவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் வச்சு கர்த்தரை கூட பேச ஆரம்பிப்பார். இன்னைக்கு நம்ம என்னங்க சாப்பிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு எல்லாம் தேவை எல்லாம் தெரியுமா? சிக்கன் பிரியாணி. நம்மளுக்கு எல்லாம் என்ன வேணும்? சாப்பாடு. See, you're just controlled by the spirit of gluttony. இந்த என்ன சொல்ற, பெருந்திண்டியின் ஆவியினால் நம்ம அகப்பட்டிருக்கிறோம். இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய லஸ்ட், பணம், மோகம், வேலை, குடும்பம் இது எல்லாமே இருக்கணும், வேணாம்னு சொல்லல. பட் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எதுவும் அடிமைப்படுத்த கூடாது. Hallelujah. Hallelujah. Nothing should control me except by the Holy Spirit. Nothing should control me except by the Holy Spirit. Hallelujah. நீங்க நம்ம ஜெபிக்கணும். நான் இந்த நாட்கள் அதிகமா ஜெபிக்கிறது, Lord, take control. Take control of what I see. Take control of my personal life. Take control of my spiritual life. நீங்க முழுமையா எடுத்துக்கோங்கப்பா. என் பிள்ளைய முழுமையா கண்ட்ரோல் எடுங்க. என்னுடைய சமைக்கிற இடத்துல, என் கிச்சனை, என் வீட, என்னுடைய மினிஸ்ட்ரிய, நான் என்னதான் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் எடுங்க. எந்த இடத்துல அழகா ஏசு சொல்வார் பாருங்க, இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு சின்ன அளவும் என்னிடத்துல இல்ல. பிசாசோட காரியமோ உலகத்தின் காரியம் என்னிடத்துல இல்ல. What do you have in yourself? What do you have in yourself? Is the world inside you? Is the world inside you? Or is Jesus and the Holy Spirit is inside you? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். Who is inside you? It reflects what you do. It influences the world. நீங்க ஏசுதா இருக்காருன்னு சொல்லி நீங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்க, that marks your action speaks. நீங்க செய்கிற காரியங்கள், நீங்க பேசுகிறது, நீங்க பார்க்கிறது, இது எல்லாமே காண்பிக்கும் கர்த்தரை எவ்வளவாய் நீங்க நேசிக்கிறீங்க என்பதை, நீங்க யாரோட பிள்ளை, நீங்க அதிகாரத்தை எப்படியாய் பயன்படுத்துறீங்கன்றத it can easily be seen through your outward deeds. நீங்க சொல்லலாம், நான் சண்டே கிறிஸ்டியன், நான் சர்ச்ல ஊழியம் செய்றேன், நான் யார் ஒரு தீர்க்கதரிசி, நான் இப்படிப்பட்ட பிரேயர் குரூப் நடத்துறேன். புறம்பான ஜனங்க இப்ப என்ன பாக்குறாங்க, புறம்பா இருக்கு இந்த ஊழியக்காரி டாப்னி பேசுறாங்க, ஏதோ பண்றாங்க ஸ்பிரிட்ல. பட் you know something, God watches my inside heart. God watches whom I'm tamed. நான் யாருனால அடக்கப்பட்டிருக்கிறேன்றத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
மனுஷங்க பாக்குறாங்களான்னு தெரியாது, எனக்கு தெரியும் நான் யார் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு. என்னுடைய எவ்ரி செக்டர், என் பேச்சு யாருன்னு அடக்கப்பட்டிருக்கு, என்னுடைய பார்வை யாருன்னு அடக்கப்பட்டிருக்கு, என் இருதயம் யாருன்னு அடக்கப்பட்டிருக்கு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் God sees those things. You can just fake the world, but you cannot fake God. You cannot mask God. God sees and tests your mind and heart. அவன் இருதயங்களையும் எண்ணங்களையும் சோதித்து அறிந்திருக்கிற கர்த்தரா இருக்கிற தாவீது சொல்ல, அப்பா search me O Lord, search me O Lord. நீங்க எத்தனை பேர் தைரியமா இந்த ஜெபத்தை செய்ய முடியும்? Lord search me, search me. என்னை வந்து பாருங்க, என்னை புடமிட்டு பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, ஆராய்ந்து பாருங்கப்பா, என்ன இருக்குன்னு பாருங்க, உலகத்துல இருக்க எந்த காரியம் கூட இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கப்பா. I'm just showing myself Lord. Can you do that bold and courageous prayer? அந்த ஜெபத்தை உங்களால செய்ய முடியுமாங்க? இன்னைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. A Christian is naked in the sight of God. Hallelujah. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலி நேக்கடா கர்த்தர் கிட்ட பேசுறார். முன்னாடி be skin to skin with me. This is such a beautiful intimate word. Be skin to skin with me. உனக்கு எனக்கு எதுவுமே மறைவு கிடையாது. உனக்கு எனக்கு ஒரு மனவாளனும் மனவாட்டி, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் எப்படி இருப்பாங்க? Be skin to skin. That is the love which he has. That is the craving. That is his desire. தாவீது அழகா சொல்றார், there is no goodness apart from you Lord in this world. உங்களை தவிர இந்த உலகத்துல எனக்கு நன்மையான காரியமோ எனக்கு ஆசையோ எதுவுமே இல்லப்பா. எனக்கு உங்களால சொல்ல முடியுமாங்க? உங்களால சொல்ல முடியுமா எனக்கு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்? இல்ல இசப்பா, எனக்கு உங்களோட ஸ்கின் டு ஸ்கின் இருந்தா போதும், ஆவியான உங்க பிரச்சனத்துல இருந்தா போதும், உங்களோட பேசினா போதும்பா ஐயா, உங்க கூடவே இருந்தா போதும். எனக்கு அதுதான் பாஸ்டர். நிறைய பேருக்கு you and I are called. எதுக்காக கால் பண்ணிருக்காரு தெரியுமா? கர்த்தர் அழைத்து இருக்கா தெரியுமா? ஊழியர் செய்யணும் நிறைய நம்ம சொல்லுவோம். ஆனா முதலாவது கர்த்தர் எதுக்கு தெரியுமாங்க? உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து இருக்காரு தேவ பிரசன்னத்துல உட்காரும்படியாய், அவரோட நேரத்தை செலவழிக்கும்படியாதான் கர்த்தர் முதலாவது உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கார். Never forget this. Never forget this. God has called you just for that. Hallelujah. இது நீங்க அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த வேளையில கேட்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்து எதை மாறுறோம்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருக்கு அடிமைத்தனமாய் மாறுகிறோம். இஃப் we are controlled by sin, இந்த sin வந்து யார் கொடுக்கறதுன்னா பிசாசுல. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இந்த நாள்ல கர்த்தர் வந்து பிதாவுக்கு அடிமையாய், ஒரு நீதிக்கு அடிமையாய், பரிசுத்தத்திற்கு அடிமையாய் கர்த்தர் இந்த நாள் நம்ம மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ரோமர் 6வது அதிகாரத்துல 16-18 வசனங்களை நீங்க வந்து பார்க்கலாம். அது அழகா இருக்கும். நீங்க யாருக்கு கீழ்படுறீங்களோ அதற்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு கீழ்படுறீங்கன்னா கர்த்தருக்கு டேம் ஆயிருக்கீங்க. இன்னைக்கு வேதத்துக்கு நீங்க கீழ்படுறீங்கன்னா you are tamed by God. Simple as such. If you are obeying the Holy Spirit, என்கிட்ட வா, நீ ஜெபிக்கவா, என் கூட உட்காரு, இதெல்லாம் விட்டுற, இதை பண்ணு, இதை செய்யாத, இதை செய்ய. If you're just there with the Holy Spirit and obeying him, you are tamed by the Holy Spirit. இது இல்லாம உங்க இச்சைகளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் மனுஷர்களுக்கும் நீங்க வந்து செவி சாய்த்து உட்கார்ந்தீங்கன்னா we are tamed by the world and its clutches and the Satan. Hallelujah.